அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு வாங்க. உங்களுக்கு இட்லி பூ வச்சு ஒரு டீ எப்படி போடுறது, மூலிகை டீ அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இட்லி பூ வந்து 4 இது எடுத்துக்கிறேங்கம்மா. முட்டு முடியாது, 4 எடுத்துக்கிறேங்க. இப்போது நிறையா பூ இருக்கும், இப்போ தான் முட்டுகள் வருது. நீ காலையில் தண்ணி ஊற்றலை, எப்படி வாடி போய் கிடக்குன்னு பாருங்கள். முட்டு முடியாதும்மா, முட்டு மலரணும், அப்போ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். மலர்ந்த பூ 4 பூம்மா, ஒரு கிளாஸுக்கு 4 பூ. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனு மிளகு, ஒரு 4 பூ, ஒரு ஸ்பூன் பனங்கல்கண்டு, ஒரு குடம் தண்ணிம்மா. எப்பவும் போடலாமா, தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அந்த இதுகளை போடுங்க. அதுக்கப்புறம் பனங்கல்கண்டை போடுங்கம்மா. கொதிக்கட்டும். மிளகு வந்து கொஞ்சம் முணுக்கி வச்சுக்கிட்டேன்டா அதோட ரசனை நல்லா இறங்கும். சளி உள்ளவங்க, நெஞ்சு சளிக்கு இது ரொம்ப நல்லதுமா. தொண்டைக்குலாம் நம்மளுக்கு சளி இருக்கும்ல, தொண்டை ஓரத்துலலாம் சளி இருக்கும், அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. பழைய சளியெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும். அவ்வளோதாம்மா. கொதிச்சுட்டு மூடி வச்சுருங்க 3 நிமிஷம். வடிகட்டி குடிங்கம்மா, அவ்வளோதான். சாயங்காலம் வேலைக்கு டீ காப்பியை தவிர்த்துட்டு இதை குடிங்கம்மா, உடம்புக்கு முடியாதவங்க. ஆனால் என்ன ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. வாரத்தில் 3 தடவை 4 தடவை நம்ம குடிக்கணும். நம்ம சளி போத்தொட்டிக்கும் குடித்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக ஆகும். இட்லி பூ இல்லைண்டா எங்கேயும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோங்கம்மா. இட்லி பூ மற்ற ஜாமான்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இதை குடித்து பாருங்கள், நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. என் மகனுக்கு கொடுத்து ரொம்ப நாள் சளியெல்லாம் அவருக்கு சரியாக வந்துச்சு, பெரியவருக்கு. சரிம்மா, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.